எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் ஷோரூம் அந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது, இந்த தொழில் நம்மளுக்கு லாபம் வருமா, ப்ராஃபிட் கிடைக்குமா, நம்மளை எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து தான், எப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் ஒய்ஃபு, ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு, அம்மா அப்பா எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி, ஏன்னா அவங்க தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுக்குறது, தென் ஃபிசிக்கலி அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறது. எப்போவுமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து எந்தவித டெசிஷனும் எந்தவித ஒரு பிஸ்னஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மொபைல் ஷோரூம் இப்போ எல்லா ஃபேமிலிலையும், ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸு எவ்ரி மந்த் அவங்க வந்து நம்ம ரீசார்ஜிங் எல்லாமே வந்து பண்ணி ஆகணும், டேட்டாஸ் போடணும் எல்லாமே. அதனால் வந்து அவங்களுக்கு ஃபோன் தேவைப்படும், ஆன்சலரிஸ் தேவைப்படும், டச் ஸ்க்ரீன்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மொபைல் ஷோரூம் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியுமா என்னென்னு தெரில, பட் ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பங்களை பொறுத்து இந்த மொபைல் ஷோரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான ஹோம் ஒர்க்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஹோல்சேல்ஸ் எங்கேருந்து வாங்கணும், தென் வந்து பிஎஸ்என்எல், ஜியோ எல்லாம் எப்படி நம்ம டாப்அப் பண்ணணும், 100 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆக்டிவிட்டி நம்ம இதில் வந்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு லாபகரமான பிஸ்னஸ் இருக்கும். ஸோ மொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறது நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 5 lakhs to 10 lakhs. இதில் என்ன ஒரு த்ரெட் இருக்குன்னா, ஆன்லைன். சார் இப்போ ஆன்லைன்லாம் இருக்குது சார், மொபைல் ஷோரூம் வச்சா நம்மளுக்கு லாபம் வருமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அதாவது ஆன்லைன் வந்து எல்லா இதுலேயும் இருக்குது. மசாலா சாமான், இப்போ மொபைல்லேருந்து மசாலா சாமான்லேருந்து ஃபார்மசிலேருந்து எல்லாமே இப்போ ஆன்லைனில் வந்துடுச்சு. பட் எல்லாருமே ஆன்லைனில் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, மீதி பேர் வந்து ரெகுலராக வாங்குறாங்க. நம்ம போய் ஒரு மொபைலை பார்த்து டச் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணி, இல்லைனா மொபைல் ஹெட்செட் வாங்கி, இல்லைனா வந்து நம்ம பேக் கவர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக்கை ஃபிட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பேர் அதை விரும்பப்படுறாங்க. அதனால் இந்த மொபைல் ஷோரூம் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். எப்போயுமே இந்த மொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா பிளேஸ், நம்ம எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மொபைல் ஷோரூமை. தென் ஸ்டாக்ஸ், அதுதான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும். என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வைக்க போகிறோம் நம்ம அந்த கடையில், ஸோ விற்கக்கூடிய ஐட்டம் என்னென்ன பிராண்ட் மொபைல்ஸ் நம்ம வைக்க போகிறோம். தென் வந்து மார்க்கெட்டிங் நம்ம வச்சாச்சு, இப்போ எல்லோரும் வாங்கணும், போர்டு, டிஸ்பிளே, தென் வந்து டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபரு, எக்ஸ்ட்ரா நம்ம லைக் கவர் போடுறது, டச் ஸ்க்ரீன், அப்படி எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன அந்த மொபைலுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆக்சசரிஸு, டீலர்ஷிப், இப்போ எவ்வளோ மொபைல்ஸ் இருக்குது, OnePlus, சாம்சங், விவோ, ஓப்போ, ஜியோ, ரெட்மி, ரியல்மி, நோக்கியா எவ்வளோ இருக்குது. அதில் எந்த டீலர்ஷிப் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒரு டீலர்ஷிப் வாங்கினா அந்த பிராண்ட் மட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா பிராண்ட்ஸும் நம்ம வைக்கலாம். ஸோ பல பேர் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு விவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மெயின் டீலர்கிட்ட கொடுப்பாங்க, அந்த டீலருக்கு ஒரு சப் டீலர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சப் டீலர் மூலமாக நீங்கள் போயிட்டு அதுக்கடுத்து நீங்கள் மெயின் டீலராக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அது உங்களுடைய சேல்ஸு, டேர்ன் ஓவரு இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து போனஸு, மார்ஜின்ஸு எல்லாமே நல்லா கொடுப்பாங்க. அந்த இது எப்போயுமே பிளேஸ் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன ஸ்டாக்ஸ் வைக்க போகிறோம், மார்க்கெட்டிங் டூல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சேல்ஸ் கொண்டு போக போகிறோம், டேர்ன் ஓவர் எப்படி நம்மளுக்கு வரப்போகுது, டீலர்ஷிப் யார்கிட்ட நம்ம வாங்க போகிறோம், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஸ்கஷன் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பல பேர் கேட்ட இந்த கொஸ்டின்ஸு. ஸோ நான் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில், அவருக்காகவும் எல்லாருக்காகவும் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹவு டு ஸ்டார்ட் ஒரு மொபைல் ஷோரூமு, மொபைல் ஷாப்பு நம்ம எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறணும். சப்போஸ் கண்ணன், உங்கள் பேர் கண்ணன் அப்படின்னா கண்ணன் மொபைல்ஸு. ஏன் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்கள் மொபைல்ஸை நீங்கள் சேல் பண்ணலாம், ரெகுலராகவும் சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெறும் கண்ணன் ஏஜென்சி, கண்ணன் அப்படின்னு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா சர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே மொபைல் அப்படின்னு தான் நம்ம சர்ச் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஸோ கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒன்லி மொபைல் மட்டும் சேல் பண்ணுறாரு, மற்ற சேல் பண்ணுறாரு, அந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். அதனால மொபைல் ஷோரூம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் நேம் என்ன நேம், லக்ஷ்மி மொபைல் ஷோரூம்
அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நேம் வச்சா தான் அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ ரீச் பண்ணக்கூடிய அந்த லெவலில் நீங்கள் நேம் வைக்கணும், நேம் ஆஃப் த ஷாப்பு. அந்த நேமில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ எந்த பேங்க் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கவர்மெண்ட் பேங்க் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு மொபைல் ஷோரூமுக்கு யார் ஓனரு, அவங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த நேமுக்கு என்னது, அதுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்கியாகணும். ஜிஎஸ்டி, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியாகணும். அதே தான் பேங்க் லோனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது ரெண்டு லீஸ், அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வைக்கணும். ஸோ எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் உங்களால் என்ன நேம் வைக்க போகிறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு தேவையான லீஸு, ரெண்ட் டாக்குமெண்ட், ஜிஎஸ்டி, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வேர் டு ஸ்டார்ட், எங்கே நான் இந்த மொபைல் ஷோரூம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று மெயினாக வந்து மார்க்கெட், எங்கே மக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து நம்ம மெயினாக வைக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி பஸ்ஸை விட்டுட்டு இறங்கி வரும்போது ஸோ அதுக்குன்னு ஒரு ஷோரூம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே மொபைல் ஆக்சசரிஸ்க்கு ஒரு தனி கடைகளே இருக்கும். ஸோ நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், திண்டுக்கல், எப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே அடுத்த 2வது தெருலேயே வந்து மொபைல் ஷோரூம், மொபைல் ஆக்சசரிஸ்ன்னு ஒரு கடைகளே இருக்குது. ஸோ அப்படி நம்ம மக்கள் கூடக்கூடிய இடத்துல அதுக்கு ரெண்டில் இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணணும். ஸோ பீப்புள் எங்கெங்கே கூடுறாங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு சேல்ஸ் மெயினாக முக்கியம். அதுக்காக பீப்புள் எங்கெங்கே கூடுறாங்களோ அந்த இடத்துல நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னா, ஒரு கடையில் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வைக்கிறோம். லோ ரேஞ்சுனால் என்னென்னா, நம்ம ஆர்டினரி ஃபோன், நம்ம நோக்கியா ஃபோன்ஸ்லாம் ஆர்டினரி ஃபோன் 1000 rupees நீங்கள் கேட்கல. இப்போ யார் சார் நோக்கியா ஆர்டினரி ஃபோன் கேட்குறாங்கன்னா, பல பேர், இப்போ என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இப்போ அப்படி அவங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் மேலே அவ்வளவு நம்பிக்கையில் தெரியாது. ஸோ நம்பர் அழுத்தி தான் அவங்க ஃபோன் பேச, அப்படி பல பேர் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணணும். அதனால லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு. ஸோ நீங்கள் வந்து ஹை ரேஞ்சுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus இருக்குது, OnePlus 40,000. ஸோ நீங்கள் இந்த ஃபோனில் இந்த ஒவ்வொரு ஃபோன்லேயும் என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நார்மல் சாம்சங்க்கு சாம்சங் ப்ரோவுக்கு என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, எத்தனை இன்ச்சஸ் இருக்குது, இந்த சாம்சங்கு விவோவோட எப்படி பெருசாக இருக்குது, இல்லைனா விவோ வந்து ரெட்மியோட என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ரேட் என்ன, இந்த ஆன்லைன் ரேட் என்ன, இந்த கம்பாரிசன்ஸ்லாம் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சர்வீசஸ்ஸு. நீங்கள் பாருங்கள், இப்போ மொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயினாக ஃபோனு, ஆன்சலரிஸு அண்டு ரிப்பேர்ஸு அண்டு டாப்அப்பு, இதுதான் நம்ம மெயினாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபோனு நம்ம சேல் பண்ணுறோம், ஆன்சலரிஸ் அதோட ஹெட்செட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு, இல்லைன்னா அப்படி வந்து கேபிள்ஸு, டேட்டா கேபிள்ஸு, ப்ளூடூத்து, மெமரி கார்டு, பேட்ரி, இது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். அதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் மார்ஜின் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்பேர்ஸ், ஒரு ஃபோனை எப்படி ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அந்தந்த கம்பெனியே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. லைக் விவோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45 days ட்ரைனிங்கு, 2 months 3 months ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் இருக்குது. ஒன்று அந்த ரிப்பேர் மொபைல் ஃபோனில் சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேரில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும், சப்போஸ் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு மொபைலு, அதை எப்படி ஓப்பன் பண்ணணும், அந்த தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா எங்கெங்கே அந்த ப்ராப்ளம் இருக்கோ அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், இல்லைனா ஃபோன் சவுண்டில் அந்த ஸ்பீக்கரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும், டிஸ்பிளே போயிடுச்சு எப்படி அந்த இதை மாற்றணும். ஸோ இந்த பேசிக் டேட்டாலாம் அந்த ட்ரைனிங்ஸில் எல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக மொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த சர்வீஸ் நாலேஜ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பல கடைகளில் மொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க அந்த ஒரு கடையில் சர்வீஸ் எங்கே இருக்கோ அவங்க கூட ஒரு டைப் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரேட் கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் சர்வீஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமரை வந்து நீங்கள் வந்து அடுத்த கடைக்கு போக விடாமல் ஒரு 5-10 minutes பேசிவிட்டு அவங்களுக்கு டக்குன்னு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது லோ ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மொபைலில் வைக்கணும். அதோட ஆக்சசரிஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வைக்கணும். மேக்ஸிமம்ஸ் ஒரு ஃபோன் வாங்கினாங்கன்னா எடுத்தோன்னே ஒரு ஃபோன் வாங்குறாங்க, ரேட் கம்பேர் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கவர் கேட்பாங்க, தென் வந்து டெம்பர்ட் கிளாஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ஐட்டம்ஸ் வந்து மற்ற கடைகளை விட கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இதை வச்சு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதாகும். எப்படி நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணோன்னா மார்க்கெட்டிங் தான் எப்போயுமே. மார்க்கெட்டிங் எப்படி, ஒன்று வந்து டிஸ்பிளே மூலமாகவோ, நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் மூலமாகவோ,
தென் அங்கே உள்ள அட்ராக்ஷன் இன்டீரியர்ஸு அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து மக்களை வந்து நம்ம கடைக்கு அட்ராக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மார்ஜின் கிடைக்குது, வாட்ஸ் ப்ராஃபிட்டு இன்கம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபோன் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா 4% to 8%. ஸோ ஆவரேஜாக நம்ம 5%ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சசரிஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ஹோல்சேல்ஸில் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, இப்படி மெயின் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக அவங்க இது பண்ணி டேட்டா கேபிள் தென் சார்ஜரு, ஹெட்செட்டு, தென் ஓடிஎஸ் கேபிள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெமரி கார்டு எல்லாமே ஹோல்சேலாக வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது லாபகரமாக வரும். எந்த ஒரு ஃபோன் கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்ஜின்னு ஒன்று கொடுப்பாங்க, 4 to 8% கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ்ன்னு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 100 ஃபோன் விற்றா இவ்வளவு, 200 ஃபோன் விற்றா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்தால போனஸ் இன்சென்டிவ்ஸ்னு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஆக்சசரிஸ்னு மெயினாக இருக்கிறது. இந்த ஆக்சசரிஸ்ன்றது வந்து நம்ம விற்கக்கூடிய இந்த ஹெட்செட் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே அதுக்கு கிட்டத்தட்ட 50% மேலே இருக்குது. ஸோ இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் அப்பும் அப்பப்போ நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 rupees to 10 rupees அந்த ரேஞ்சஸில் ஒவ்வொரு ஃபோன் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இதில் பண்ணணும்னா, ஒன்று வந்து லீஸ், நம்ம ஓன் லேண்டாக இருக்கலாம், லீஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டலாக இருக்கலாம். அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடியாக வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சப்போஸ் லீஸு ரெண்டலுக்கு 10,000 நான் வாடகை கொடுக்குறேன். இந்த இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 200 to 300 ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு இருந்தாலே அது முக்கியமானது. அது மெயின் இடத்துல இருந்தாலே 200 to 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ் வந்து இந்த மாதிரி ரேக்கு, டிஸ்பிளே வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் பிரைட்டாக நம்ம வச்சோம்னா அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இன்டீரியர்ஸ்க்கு நான் ஒரு 1 lakh செலவு பண்ணுறேன். அடுத்து எக்யூப்மெண்ட்ஸ்னால் என்னென்னா லேப்டாப்பு, பிரிண்டரு, மற்ற ஐட்டம்ஸ். ஏன்னா ஒருத்தவங்க பில் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பில் கண்டிப்பாக கொடுத்தாகணும். எல்லா பிராண்டட் மொபைலும் ஜிஎஸ்டி பில் கொடுத்தாகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப் பிரிண்டர் தேவை. அதுக்கு ஒரு 50,000, 1,50,000 இது ஃபிக்ஸட் காஸ்ட்டு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். லைட்டிங்ஸ் உள்ள லைட்டு வந்து எல்இடி நம்ம பல்ப் போட்டு நல்லா பிரைட்னஸை கொண்டு வரது கிட்டத்தட்ட 10,000 நான் போட்டிருக்கேன். மேன் பவர் 2 பேர் வந்து மாதத்துக்கு வந்து 10,000 அப்படின்னு நம்ம வாடகை சம்பளம் கொடுத்தாலும் 20,000 ஆகுது. இவி அண்ட் அதர் சார்ஜஸ் வந்து ஒரு 5,000 போடுறேன். ஸ்டாக்ஸ் தான் நம்ம மெயின், அதுலேருந்து தான் நமக்கு வருமானம் கிடைக்குது. ஃபோனோட ஸ்டாக்கு 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் தான் வைக்கிறேன். மீதி ஸ்டாக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸு ஒரு 2 லட்சம் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக 10 லட்சத்துக்கு நான் லோன் கேட்டேன் அப்படின்னா பேங்க்கில் வந்து 25% போக மீதி 7.5 லட்சம் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து முத்ரா கீழே இருக்கோம்னா 10 லட்சம் வரைக்கும். பிஎம்இஜிபி அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இருக்கணும். யூஇஜிபின்னா அப் டு 7 lakhs. ஸோ அந்த இது மெத்தட் படி நீங்கள் ஸ்டாக் ஆக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப். சப்போஸ் நான் ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம விவோவில் எடுக்கிறேன், ரெட்மியில் இருக்கிற, நோக்கியாவில் எடுக்கிறேன், சாம்சங்கில் எடுக்கிறேன். உங்களோட டீலர்ஷிப் அட்வான்ஸாக வந்து ஒரு 1 lakh வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஆகணும். அடுத்து 3 பில்லு உங்களுக்கு. அடுத்து கேஷ் கொடுத்ததுக்கடுத்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 3 bills ஆர் 4 bills வந்து நீங்கள் ரெகுலராக நல்லா பண்ணுறீங்க, டேர்ன் ஓவர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 days கிரெடிட், 30 days கிரெடிட், 60 days கிரெடிட் அப்படின்னு ஒரு ரொட்டேஷன்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு தந்துருப்போம். 30 நாள் கழிச்சு எங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு அந்த சைக்கிளிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப 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 கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கடையில் வைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதான் நம்மளுக்கு வருமானத்தை மெயினாக தர்றது. அதில் வரக்கூடிய மார்ஜின் அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, 4% to 8%. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ். இது என்னென்ன வைக்கிறோம், இயர்ஃபோன் வைக்கிறோம், ஹெட்செட் வைக்கிறோம், டேட்டா கேபிள்ஸ் வைக்கிறோம், டெம்பர்ட் கிளாஸ் வைக்கிறோம், ஃபோன் கவர் வைக்கிறோம், ப்ளூடூத் வைக்கிறோம், மெமரி கார்டு வைக்கிறோம், பேட்டரி வைக்கிறோம், மொபைல் ஸ்டாண்ட் வைக்கிறோம், சார்ஜர் வைக்கிறோம். ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஐட்டம்ஸ்னாலும் வைக்கலாம். அதுக்கு நம்ம 2 லட்சம் to மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம மெயினாக மொபைலில் வந்து நம்ம 4 to 8 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள், ஒரு நாளைக்கு 3 ஃபோன் நான் விற்கிறேன். ஸோ 9 ஒரு மாதத்துக்கு நான் 100 ஃபோன் விற்றேன் அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட விலை அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக 10,000க்கு நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நாளைக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறேன் அப்படின்னா
கிட்டத்தட்ட 5% போட்டால் நம்மளுக்கு மார்ஜின் மட்டும் 50,000 ஆகும். அது தவிர ஹெட்செட்டு மற்ற எல்லாமே நம்ம விற்றோம் அப்படின்னா, டேட்டா கேபிள்ஸ் அதெல்லாம் விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு 50,000 எப்பயுமே வரும். அதில் தான் மார்ஜின் அதிகம் நம்மளுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேலில் வாங்க வேண்டியது. கிட்டத்தட்ட 1 lakh ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வருமானம் வரும். சப்போஸ் சேல்ஸு சரியாக இல்லை அப்படின்னாலும் 50% நம்ம போட்டால் கூட 25,000 + 25,000 50,000 உங்களுக்கு வருமானம் வரும். பட் இவ்வளோ வருமானம் வந்தாலும் என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னா, ரெண்டல் நீங்கள் கண்டிப்பாக 10,000 கொடுத்தாகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேன் பவருக்கு சம்பளம் கொடுத்தாகணும், 20,000 நீங்கள் கொடுத்தாகணும். இபிக்கு 5,000 கொடுத்தாகணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இபி அண்ட் அதர் சார்ஜஸ். ஸோ இதே கிட்டத்தட்ட 35,000 கிட்ட உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த 35,000 உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் கழிக்கணும். ஸோ 1,00,000லேருந்து 35,000 to 40,000 உங்களுக்கு செலவு போகணும். மீதி 60,000 நார்மலாக இன்கம் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு வருமானம் வருதுனாலும் அது 35,000ல் 50,000 கழிச்சா 15,000 உங்களுக்கு மாத வருமானம் வரைக்கும் வரும். அது குறைஞ்ச பர்சன்டேஜ். இந்த மேன் பவரில் 2 பேரில் நீங்களும் இன்னொருத்தவங்களும் இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் தவிர 2 பேர் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த இது வரும். இந்த மேன் பவரில் நீங்கள் வந்து சர்வீஸ்க்கும் நீங்கள் ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ்லேயே நல்லா அமௌண்ட் வருது. ஒரு பேட்டரி ஒரு மொபைலில் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,000 rupees அவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த பேட்டரியோட உண்மையான விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 400, 300, 500 அப்படி ரேஞ்சஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர்டு கிளாஸு, தென் டெம்பர்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees to 50 rupees. ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு MP3 பாட்டு மட்டும் கேட்குறதுக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா தான் இருக்குது. பட் நல்ல குவாலிட்டியான வாங்கினீங்கன்னா 40 ரூபாய்க்கு ஹோல்சேலில் உங்களுக்கு கிடைக்குது. பட் நம்ம வாங்குறது 100 ரூபா 150 ரூபாயில் வாங்கணும். அப்படி நீங்கள் ஹோல்சேலில் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா 30 நாள், ஒரு மாதத்துக்கு 30 நாளில் 25 நாள் நீங்கள் ஒர்க்கிங் டே நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு வருமானம் நல்ல வருமானம் வரும். அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்களை தயார்படுத்தணும்னா உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் நாலேஜ் நல்லா இருக்கணும். எந்த ஒரு பிராண்டு, இப்போ சாம்சங் இருக்குது, விவோ இருக்குது, ஓப்போ இருக்குது, ரெட்மி இருக்குது, இது இருக்குது. இந்த இதுக்கு என்னென்ன மாடல் இருக்குது, பேசிக் மாடல் என்ன இருக்குது, ஹையஸ்ட் வேரியண்ட் என்ன இருக்குது, ப்ரோனா என்ன, நார்மலாக என்ன, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, இதில் யூடியூப் இருக்குதா, தென் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் சொல்லணும். அதுக்கு வந்து சேல் ப்ரைஸ் என்ன, ஆன்லைன் ப்ரைஸஸ் என்ன, இது தவிர நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஆஃபர் கொடுக்குறீங்க, காம்ப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபிட் பண்ணி கொடுக்குறீங்க, என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, இந்த டீட்டெயிலாக சொல்லும்போது ஒருத்தர் வாராரு, வந்தவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசினாலே கண்டிப்பாக அவர் வாங்கிடுவார். அப்படி 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. தென் இந்த பேசிக் டேட்டாலாம் தெரிஞ்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகலாம், நீங்களும் சேல்ஸ் பண்ணலாம். யாருமே எந்த பிஸ்னஸும் வந்து பண்ண முடியாதுன்னு இல்லை, யாரும் பண்ணலாம். பட் எல்லாருமே அந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு நாலேஜஸ் இருக்குது. அந்த நாலேஜஸில் இந்த மொபைல் பிஸ்னஸ் சூட் ஆகுதா, செட் ஆகுதா அவனு பார்க்கணும். இல்லை இது செட் ஆகலைன்னா அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது அதை பற்றி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது உங்களால் என்ன முடியும் முடியாதுன்னு அந்த கேட்டகரைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து, ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் மணி ஓரியன்ட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ 10 lakhs நான் வந்து லோன் வாங்குறேன்னா 10,000 இருக்குது. ஸோ 35,000 + 10,000 45,000 கிட்டத்தட்ட மாதம் நான் வந்து பே பண்ணணும். இந்த 45,000 வந்து நான் எப்படி பே பண்ண முடியும்னா இந்த ஸ்டாக்ஸை நான் விற்றா தான் பண்ண முடியும். சப்போஸ் 1 lakh வருது, இதில் 45 போனால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 55,000 கிட்ட வரும். ஸோ என்னுடைய பர்சன்டேஜ் 50 கிட்ட ஆச்சுன்னா, சேல்ஸ் கம்மி ஆச்சுன்னா பாதி குறைஞ்சா 50,000 45,000 5,000 தான் என் கைக்கு மிஞ்சுது. ஸோ அப்படி நீங்கள் வந்து எப்படியெல்லாம் கம்மி பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு கடையை ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணணும், எப்படி கஸ்டமர் இது பண்ணணும், டாப் அப்பு, இதெல்லாமே ஆக்சிலரிஸ் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகலாம், நல்ல பிஸ்னஸ்மேன் ஆகலாம். அந்த மொபைல் ஷோரூம் வந்து அதாவது இதுக்கு பேசிக் நாலேஜ் வந்து ஜஸ்ட் மொபைலை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதுமே தவிர, இதுக்கு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண எப்படி இவங்க வந்து பிஃபார்ம் டிஃபார்ம் முடித்தவங்களுக்கு தான் இருக்கணும், ஃபெர்டிலைசர் முடித்தவங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இது கிடையாது. யாருனாச்சும் இது ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக் நாலேஜோடு நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது தேவை தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் நானும் ஒருத்தர். ஸோ நீங்கள் நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.